அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்று கொண்டிருக்கிற சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம், வியூகம், கட்சிகள் கூட்டணிகளை அமைத்து நேரடியாக சொல்கிற விஷயங்கள், ஆனால் மறைமுகமாக தங்களிடையே வைத்திருக்கிற ரகசிய திட்டங்கள், இதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பேச போறோம். அதிமுக திமுக கூட்டணி வழக்கம் போல 234 தொகுதியிலையும் இவர்களுடைய பிரச்சாரம் வேகம் எடுத்திருக்கிறது. அதே போல் தமிழக வெற்றி கழகம் புதிதாக களத்துக்கு வந்திருந்தாலும் 234 தொகுதிகளும் எந்தவித உற்சாக குறைவின்றி அந்த தொண்டர்கள் ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் இளைஞர்கள், இளம்பெண்கள். எனவே அங்கே வேகம் அதிகம் இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் தமிழர் வழக்கம் போல கொள்கையை முன்வைத்து யாருக்கும் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லை என்ற நிலையில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து ஒரு கொள்கை பிடிப்போடு தொடர்ந்து பல தேர்தல்களில் களம் கண்டது போல் இந்த தேர்தலிலும் அவர் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார். அதுவும் 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து களம் காண்கிறார். இதுல திமுக அதிமுக கூட்டணி என்பது வழக்கமான பாணியில் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மாறுபட்டதாக கூட்டணி இல்லாமல் மற்ற 2 அணிகளும் போட்டியிடுகின்றன. இதுல திமுக என்ன ஒரு அஜெண்டா வைத்திருக்கு, ஹிடன் அஜெண்டா. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு மறைமுக திட்டத்தை வைத்திருக்கும். அது வெளியில் சொல்ல மாட்டார்கள். நம்மால் அதை சில கணிப்புகள் மூலம் கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்தில் நம் முகநூல்லையே சிலவற்றை நாம் கணித்து மிக வெற்றிகரமாக அவற்றை சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் இதையும் நம்மால் யூகிக்க முடிகிறது. அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம், தேர்தல் முடிவு வந்தால் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் நம்ம கணிக்கக்கூடியது ஓரளவிற்கு நான் சில பத்திரிகையாளர்கள் அல்லது இது போன்ற கணிப்பாளர்கள் 1-2 பேர் என்னுடைய கருத்தோடு அல்லது அவர்களுடைய கருத்தோடு நானும் ஒத்து போகிறேன். அந்த வகையில் அதிமுக இந்த தேர்தலை எப்படி அணுகுகிறது என்றால் 2021 எடப்பாடி என்ன கணக்கு மூலம் இந்த தேர்தலை அணுகினாரோ அதே கணக்கோடு தான் இந்த தேர்தலையும் அணுகுகிறார். அதில் எந்த மாற்றமும் அவரிடத்திலே தெரியவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவசரமாக 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு அறிவித்து அதன் மூலம் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு அவர் வேகமாக அந்த 10.5% கணக்கெடுப்பு ஏதும் நடத்தாமல் ராமதாஸ் அவர்களுடன் கூட்டணி அமைத்து அந்த தேர்தலை சந்தித்து விட வேண்டும் என்ற வேகத்தில் அப்படி ஒரு முடிவை அறிவித்து அந்த தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலை அவர் சந்திக்கிற போது அதிமுகவினுடைய தனி அதிகாரம் பெற்றவராக இல்லை. இரட்டை தலைமையின் கீழ் அந்த தேர்தல் சந்திக்கப்பட்டது. அதில் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். அந்த அணியிலே தினகரன் இல்லை, மற்றவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். இப்பொழுது இருக்கிற எல்லோருமே இருந்தார்கள். இதில் என்ன ஒரு புதிய நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஏதும் இல்லை. அதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னுரிமை, அதே பாரதிய ஜனதா இடம்பெற்றிருக்கிறது, அதிமுக அதே நிலையில் இருக்கிறது. ஆனால் இதில் நாம் ஒன்று பார்க்க வேண்டும். என்ன எடப்பாடி இதில் நினைக்கிறார் என்று சொன்னால், அதிமுகவினுடைய வரலாற்றை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2 காணொலி எம்ஜிஆருடைய தேர்தலை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேர்தலை எப்படி அணுகி வாக்குகளை பெற்றார்கள், அதிலே ஜாதிய கணக்குகளை எப்படி அணுகினார்கள் என்று நாம் பார்த்தோம். அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. அது முழுமையாக முக்குளத்தோரால் உருவாக்கப்பட்ட கட்சி. முக்குளத்தோர் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த முக்குளத்து அரசியல்வாதிகளால் நடத்தப்பெற்ற கட்சி. அதே போல் மேற்கில் கொங்கு வெள்ளாளர்களால் அது உருவாக்கப்பட்டு கொங்கு வெள்ளாளர் சமுதாய மக்கள் அதிக அளவில் இடம்பெற்ற கட்சி. அதே போல் வடக்கை பொறுத்தவரை பட்டியலின சமூக மக்கள் அதிகமாக இடம்பெற்றிருந்த வாக்களிக்கக்கூடிய சமூகமாக இருந்து அதன் மூலம் தங்கள் பிரதிநிதித்துவத்தை எம்ஜிஆர் அமைச்சரவையிலும் எம்எல்ஏக்களாகவும் பெற்று அதிக அளவில் பயன்களை பெற்றவர்களாகவும் அதிக அளவில் அந்த கட்சியை வளர்த்தவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சேர மாநிலத்தின் வடபகுதியில் குறிப்பாக பட்டியலின சமூகத்தில் பறையர் சமூகம் வட மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பெரும் துணை புரிந்திருக்கிறது. எனவே வடக்கே பறையர்கள், தெற்கே முக்குளத்தோர், மேற்கே கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் என்ற இந்த அணி 1977 எம்ஜிஆர் அதிமுகவை துவங்கியதிலிருந்து ஜெயலலிதா அவர்களின் மறைவு வரை இது அவர்களினுடைய பங்களிப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு அந்த கட்சிகளை அந்த அதிமுக கட்சி அந்த சமூகங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தொடர்ந்து அதிகரித்து கொண்டுதான் வந்ததே தவிர அதற்காக மற்ற சமூகங்கள் என்னவாகும் என்பதையெல்லாம் கூட புறந்தள்ளிவிட்டு
முதன்மையான இந்த 3 சமூகங்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதில் தான் அந்த இயக்கம் முதன்மையான இடத்தை கொடுத்து அதை வெற்றியாகவும் பதிவு செய்து கொண்டே வந்தது. ஜெயலலிதா அம்மையார் தான் அதில் 2 முறை தோற்றாலும் அது கூட அவர் செய்த தனிப்பட்ட தவறுகள், அவருடைய ஆட்சியில் ஏற்பட்ட தவறுகள், அதற்கு சசிகலா துணையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே 2 பேரும் செய்த தவறுகள், ஆட்சி அதிகாரத்தின் போது சில சட்ட திட்டங்களை கொண்டு வந்து கறி மீன் பலியிடக்கூடாது, ஆடு மாடு பலியிடக்கூடாது சிறு கடவுள்களுக்கு என்று சில சட்டங்கள், ஆடம்பர திருமணங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, அதுவும் தென் மாவட்டங்களிலே ஜாதி கலவரத்தின் போது ஒரு சமூகத்துக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்காவிட்டாலும் எதிர் தரப்புக்கு ஒன்றும் பெரிய அளவில் துணை நிற்கவில்லை என்கிற அளவுக்கு அந்த குற்றச்சாட்டு பலமாக இருக்கு. இப்படியான சூழலில் தான் அவர் தோற்றார். எனவே அந்த அந்த காம்பினேஷன் இந்த 3லும் எங்காவது ஒரு இடத்தில் சறுக்கினால் ஏதாவது ஒரு சமூகம் தன்னிடம் இருந்து விலகி சென்றால், அதிமுகவிடம் இருந்து விலகி சென்றால் அதிமுக தோற்றுருக்கு. இப்படிதான் அதிமுக தோற்றுருக்கு. வேற எந்த வகையிலும் அதிமுக தோற்றதில்லை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபட்டதால் தோற்றது. அப்ப கூட 2 அணியும் வாங்கின வாக்குகள் குறைவில்லாத வாக்குகள். அதிலேயும் 27 இடங்களை ஜெயலலிதா வெற்றி பெற்றார். ஜானகி அம்மையாரும் 2 இடங்களிலே, ஒரு இடத்திலே வெற்றி பெற்றார்கள், இன்னொரு இடத்திலே வெற்றி வாய்ப்பை குறைந்த வாக்குகளிலே இழந்தார்கள். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதான் அதிமுகவினுடைய வரலாறு. இந்த வரலாற்றில் எடப்பாடி ஒரு மாற்றத்தை 2021 தான் தலைமையேற்ற பிறகு, அப்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தலைமை என்பது ஒரு பெயரளவிற்கு தான் இருந்தது. எடப்பாடி தான் எல்லா முடிவுகளையும் எடுத்தார். அந்த நிலையை அவர் மறைமுகமாக உருவாக்கி அந்த நெருக்கடிக்குள் ஓ பன்னீர்செல்வத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய முடிவுகளை அதிமுகவின் ஒருமைப்பட்ட தலைவராகத்தான் செயல்பட்டார். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனாலதான் 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு அவசரமாக அறிவித்து கணக்கெடுப்பு செய்யாமல் அது நீதிமன்றத்திலே தோற்றது. அதற்கு முன்னர் அது தோற்கும் என்று அவருக்கு தெரிந்து செய்தார்களா என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதை செய்துவிட்டால் தன்னிடம் இருந்து விலகி சென்றிருக்கிற சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களால் தென் மாவட்டங்களில் ஏற்படுகிற இழப்புகளை ஈடு செய்வதற்கு வட மாவட்டத்தில் வன்னியர்கள் கை கொடுப்பார்கள் என்ற கணக்கை அவர் போட்டார். இதுதான் வெளிப்படையான கணக்கு. இந்த கணக்கில் முடிவுகள் எப்படி வந்தது என்றால், அவர் நினைத்தது போலதான் முடிவுகள் வந்தது. அவர் நினைத்தது போல கொங்கு பகுதியிலும், கொங்கு மற்றும் வன்னியர்கள் இணைந்திருக்கிற பகுதிகளிலும், வன்னியர்கள் பெரும் அளவில் மெஜாரிட்டியாக இருக்கிற வட மாவட்டங்களில் ஒரு 5 மாவட்டங்களிலும் கை கொடுத்தது. வெற்றி பெற்றார்கள். அந்த வெற்றி தான் அவர்கள் பெற்ற 75 வெற்றிகளில் முதன்மையான வெற்றிகளாக இருந்தது. ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட இடங்களை மேற்கில் மட்டும் அவர் பெற்றார். அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனா கோயம்புத்தூர் 10 தொகுதி, சேலம் 10 தொகுதி, திருப்பூர் 10, தருமபுரியிலே முழுமையாக, இப்படி அங்கேயே பெற்றுவிட்டார். ஒரு 4-5 மாவட்டங்களாகவே பெற்றுவிட்டார். இதில் தருமபுரியில பெருவாரியாக வன்னியர்களின் வாக்கை பெற்றது. வன்னியர்களும் கொங்கு வெள்ளாளர்களும் இணைந்து வசிக்கிற பகுதிகளில், பாப்பிரெட்டிப்பட்டி, சங்ககிரி, இப்படியான சேலம், சங்ககிரி இப்படியான பகுதிகளில் 2 தரப்பு வாக்குகளையும் பெறுகிறார். அதே போல கள்ளக்குறிச்சியை நெருங்குகிற இடம், விழுப்புரம் மாவட்டத்தில் நுழைகிற இடம், இப்படியான எல்லைப்புற மாவட்டங்கள், அதே போல் திருவண்ணாமலையில வன்னியர் கொங்கு வெள்ளாளர் முடிகிற இடம், இந்த இடங்களிலெல்லாம் இந்த கெமிஸ்ட்ரி, இந்த கூட்டுறவு பெரிதாக துணை புரிந்தது. ஆனால் இதற்கு எதிர்வினை நிகழும் என்று எடப்பாடி நினைக்கவில்லை. அந்த எதிர்வினை ஒருவேளை தென் மாவட்டத்தில் மட்டும் ஏற்படும், அதிகபட்சமாக டெல்டாவில் மட்டும் ஏற்படும் என்று அவர் நினைத்தார். அது இந்த அளவிற்கு ஏற்படும் என்பதை தேர்தல் முடிவுகள் தான் காட்டின. அங்க தென் மாவட்டங்கள்லையும் சரி, இங்க டெல்டாவிலும் சரி, அந்த கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் முக்குளத்தூர்கள் மட்டும்தான். அதில் ஓஎஸ் பணியன் தொடங்கி, காமராஜ் தொடங்கி, விஜயபாஸ்கர் தொடங்கி, ராஜன் செல்லப்பா தொடங்கி, இப்படி அங்கே வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே முக்குளத்தூர்கள் தான். அது இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் என்று சொன்னால் கடம்பூர் ராஜு, இது போன்று 1-2 பேர் தான் மாற்று சமுதாயத்திலிருந்து அந்தந்த பகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள். இந்த கெமிஸ்ட்ரி ஒரு தோல்வியை அவருக்கு எங்கே கொடுத்தது என்று பார்த்தால், வெறும் முக்குளத்தூர் பகுதியிலே மட்டுமல்ல. அவர் போட்ட கணக்கு முக்குளத்தூர் பகுதிகளில் தோல்வியும், அதற்கு பதிலாக
முக்குளத்தூரை புறக்கணிக்கிறார் எடப்பாடி என்ற செய்தியை அறிந்தால் நாடார் மக்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் திரண்டு வாக்களிப்பார்கள் என்று அவர் ஒரு கணக்கு போட்டார். அந்த கணக்கு தப்பாக போய்விட்டது. நாடார்கள் என்ன நினைத்து விட்டார்கள், நாங்கள் முக்குளத்தூருக்கு எதிரான சமூகமாக பவர் ஷேரிங்கில் இருந்தாலும், அதிகாரத்தை கைப்பற்றுவதிலே எங்கள் ஊரிலே அவர்களோடு சண்டை இருந்தாலும், அந்த சமூகத்தினுடைய ஒரு பங்களிப்பை எடுத்துவிட்டு மற்றொரு சமூகத்திற்கு அதை கொடுப்பது என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நாடார் பகுதிகளிலும் அந்த தோல்விக்கு காரணமாக இருந்தது. திமுக நாடார் வாக்குகளை பெற்றது என்பதை விட ஓரளவிற்கு வழக்கமாக நாடார் வாக்குகளை பெறுகிற எடப்பாடியால் கூட அந்த வாக்குகளை பெற முடியாமல் போய்விட்டது. குறிப்பாக மறவர் சமூகம், எம்பிசி சமூகம், அதாவது டிசி என்று சொல்லப்பட்டாலும் அந்த கேட்டகரி வன்னியர்களோடு இணைந்து வருகிறது. அதற்கடுத்து மிகப்பெரிய சமூகம் முத்தரையர் சமூகம். இந்த சமூகத்தின் வாக்குகள் என்பது எப்படி முக்குளத்தூர் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு மாறவே வராதோ, அதுபோல டெல்டா மாவட்டங்களிலேயும் தென் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மேற்கு மாவட்டத்தின் தொடக்க நிலையில் இருக்கிற நத்தம், திண்டுக்கல், வேடச்சந்தூர் போன்ற பகுதிகளிலேயும் இருக்கிற முத்தரையர் வாக்குகள், அதே போல் துறையூர், மண்ணஞ்சநல்லூர், இப்படியே கரூர் வரையில் இருக்கிற கொங்கு வேளாளர் பகுதியை இணைக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற முத்தரையர் வாக்குகளும் அதிமுகவுக்கு பாரம்பரிய வாக்குகள். எப்படி முக்குளத்தூர், கவுண்டர், பறையர் சமூக வாக்குகள் 3 திசைகளிலும் இவர்களுக்கு உதவியாக இருந்ததோ, அதே போல டெல்டா பகுதிகளிலேயும் இந்த நான் சொன்ன பகுதிகளிலும் அவர்களுக்கு துணையாக இருந்தது முத்தரையர் வாக்குகள். அந்த முத்தரையர்கள் முழுமையாக எம்பிசியில் வந்ததால், அவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டதால், அதை குறிப்பாக தற்போது திமுக கூட்டணியில் இருக்கிற செல்வகுமார் என்பவர் கட்சி அந்த தொகுதிகளில் ஏறத்தாழ 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. அந்த அவர்களுடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு கை கொடுத்தது. அவர்கள் கேட்டது அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம், எங்களுக்கு கூட வேண்டாம், அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம், அவர்கள் நமக்கு இடஒதுக்கீட்டில் துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொன்னது அந்த மக்களிடம் முழுமையாக போய் சேர்ந்ததோ இல்லையோ, பெருமளவில் போய் சேர்ந்து அதிமுகவின் தொடர் வெற்றிக்கு காரணமாக இருந்த அந்த சமூகத்தின் வாக்குகளை சிதைத்து விட்டது. இது ஒரு புறம் என்று சொன்னால், மேற்கு பகுதியிலும் அந்த பாதிப்பு இருக்கிறது. வேட்டுவ கவுண்டரில் தொடர்ந்து நாட்டு கவுண்டர்களின் சில எம்பிசி பிரிவினர், வெள்ளாஞ்செட்டியார்களில் இருந்து தொடங்கி நாயுடுகளிலே சில பிரிவுகள் கூட எம்பிசியிலே வருகின்றன. இது அல்லாமல் இவர் ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதி. எப்படி பன்னீர்செல்வம் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தால், தேவேந்திர குலவாளர், வேளாளர், நாடார் போன்றவர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. எந்த பெரிய சமூகத்தையும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளில் மாற்று சமூகங்களை ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் குறைவானது. காமராஜர் கூட அவ்வளவு பெரிய திட்டங்களை செய்து ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர். அவர் என்னதான் சுயமாக ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தாலும், ஒரு தேசிய கட்சியினுடைய பிரதிநிதி என்பதால் அவருக்கு அந்த நாடார் என்ற அடை மொழி தவிர்க்கப்பட்டதாக, மறைக்கப்பட்டதாக இருந்தது. அதிலே கூட அவர் முக்குளத்தூர் சமூகத்தை கையிலே வைத்துக்கொண்டு, கொங்கு வேளாளர் சமூகத்தை கையிலே வைத்துக் கொண்டுதான் அரசியல் செய்தார். ஆனால் எல்லா தலைவர்களும் டெல்டாவிலிருந்து தென் மாவட்டங்களிலும் எல்லா முக்குளத்தூர் தலைவர்களும் காமராஜர் ஆதரவாளர்களாக இருப்பார்கள். அப்படியான நிலையை ஏற்படுத்தி அவர் அரசியலை செய்தார். அதே போல் கொங்கு பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கிற கொங்கு தலைவர்களை கையிலே வைத்துக் கொண்டுதான் அவர் அரசியலை செய்தார். ஆனால் அவர் கூட அவருடைய சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற முடியாததுக்கு மெயின் காரணம், அவர் அங்கே நிற்காமல் குடியாத்தத்தில் போய் நின்றதுக்கு காரணம், இதெல்லாமே ஒரு சமூக ஏற்க முடியாமை. அதாவது ஒரு பெரும் சமூகத்தை இன்னொரு பெரும் சமூகம் ஏற்காது. இது தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால் தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இப்பொழுது மு.க. ஸ்டாலின் போன்ற சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் எல்லோருக்கும் பொதுவாக தெரிகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இது ஒருதான் பெரும் காரணமாக நாம் பார்க்கிறோம். இதை எல்லோரும் களத்தில் பழைய டேட்டாக்களை எடுத்து பார்த்தால், அப்பட்டமாக பூத்து கணக்கை பார்த்தால் நான் சொல்கிற கணக்கு வருகிறது. எங்கெல்லாம் முத்தரையர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வாக்கு குறைஞ்சிருக்கு. எங்கெல்லாம் மறவர் சமூகம், டிசி சமூகம் இருக்கிறதோ அங்கே வாக்குகள் குறைந்திருக்கு. முத்தரையர்களின் வாக்கு குறைந்தது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்கல். இதுதான் கடந்த தேர்தலில் அவர் வியூகத்திற்கு கிடைத்த தோல்வி. இந்த தோல்வி
என்ன ஆகியிருக்குது, வட மாவட்டத்தில் பலம் கொடுக்கும் என்று நினைத்தால் எல்லா இடத்துலையும் கொடுக்கல. அங்கேயும் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அங்கே முதலியார்கள், அகமுடையார்கள், உடையார்கள், நாயுடுகள், நாயக்கர்கள், ரெட்டியார்கள், இவர்களெல்லாம் ஒரு சமூகத்திற்கு இன்னொரு பெரிய சமூகத்தின் தலைவராக இருக்கிற எடப்பாடி, பெரிய சமூகத்தை சார்ந்த எடப்பாடி, அவரையும் ஏற்றுக்கொள்ள அவர் தயாராகவில்லை. 10.5% கொடுத்ததுனால இங்கே இருக்கிற ஒரு சமூகத்திற்கு மட்டும் ஏன் தனி முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ற நிலையும், அங்கேயும் ஒரு கன்சால்டேஷனை பறையர் சமூகத்தோடு சேர்ந்து ஏற்படுத்தி விட்டது. எப்போதுமே பறையர் சமூகம் வன்னியர் சமூகத்திற்கு எதிராக வாக்களிக்கிற போக்கு, என்றைக்கு டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை, அதே போல பறையர் சமூக ஒற்றுமையை எதிர்க்கும் விதமாக தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை ஏற்படுத்திய காலம் தொட்டு, அதற்கு முன்னர் வரை அவர் திருமாவளவனோடும் மற்ற தலித் தலைவர்களோடும் ஒரு இணக்கமான போக்கை கடைபிடித்த ஒரு வரையில் அது ஒரு பெரிய எதிர்ப்பை பறையர் சமூகத்தில் கொடுக்கவில்லை அல்லது காட்டிக்கொள்ளவில்லை பறையர்கள். ஆனால் இந்த சமூகம், பறையர் சமூகம் ஒரு மிகப்பெரிய வாக்களிப்பில் அறிவார்ந்த சமூகம். ஒரே முடிவை எடுப்பார்கள், எல்லோரும் ஒரே முடிவு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும், அந்த 60-70 வட மாவட்ட தொகுதிகளிலும் எப்படித்தான் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிந்திக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. தங்களுக்கு யார் ஆதரவானவர்கள், தங்களுக்கு யார் எதிர்ப்பானவர்கள் என்பதை மிக சரியாக கணித்து அவர்கள் வாக்களிப்பார்கள். அந்த வகையில் தங்களுக்கு 10.5% தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் தங்களுக்கு அது எதிரான கட்சியாக போய்விடுமோ, ஏனென்றால் இங்கு பெரும்பான்மையாக இருப்பவர்களை அவர் ஏன் தூக்கி பிடிக்கிறார், அதோடு இல்லாமல் அவரும் ஒரு பெரும்பான்மை சமூகம் என்ற வகையில் அவர் அங்கு தோற்கடிக்கப்பட்டார். எனவே அந்த ஒரு தவறான முடிவு அவருக்கு இப்படியான ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டது. ஒரு கட்சி தன்னுடைய ஆதரவு நிலையை இழந்ததோடு மட்டுமல்லாமல் இன்னொரு சமூகத்தின் வெறுப்பையும் சம்பாதித்து கொடுத்து விட்ட ஒரு ஆதரவு, அந்த ஆதரவு ஒரு 5-6 மாவட்டங்களில் தான் பெற்று தந்தது என்பதையும் அந்த தேர்தல் முடிவுகள் காட்டின. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் பிரிந்து செல்கிறார். அவர் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்கிறார். பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு அந்த தேர்தலில் இதே ஃபேக்டர், இதே கணக்கு மிகப்பெரிய தோல்வியை அவர்களுக்கு கொடுக்கிறது. இதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படையாக காட்டின. அதன் பிறகு இதிலே மற்றொரு கூட்டணியை அவர் 2026 ஏற்கனவே இருந்த கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதாவை சேர்த்துக் கொள்கிறார். சேர்த்து கொள்ளும் போது ஒரு பிரச்சனை, அது அண்ணாமலையோடு இருக்கிற முரண்பாட்டை அவர் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார், அண்ணாமலை தனக்கு எதிராக பேசியவர் என்பதால் தேர்தல் நேரத்தில் அவர் யாராவது ஒருவரை ஓ பன்னீர்செல்வத்தையோ தினகரனையோ தூண்டிவிட்டு தன்னுடைய இடப்பகிர்வில் ஏதாவது தொல்லை கொடுப்பார் என்று நினைத்து அவரை நீக்கினால்தான் நான் கூட்டணி வைப்பேன் என்று சொல்லி அவரை நீக்க வைத்து விட்டார். எனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறது, புதிதாக வந்து சேர்ந்திருக்கிறது, ஏற்கனவே இருந்த கட்சி திரும்ப வந்து விட்டது, ஆனால் முழுமையாக வரவில்லை. அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் அங்கே வருத்தத்தில் இருக்கிறார்கள், உறுப்பினர்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, தன்னிடம் இருந்த ஒரு முதல்வராக இருந்து ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்ட ஒரு பெரிய சமூகத்தின் பிரதிநிதியாக கருதப்பட்டு அதற்கான வலிமை அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ, அதற்கான தோற்றம் அவருக்கு இருந்தது, அது ஓ பன்னீர்செல்வம். அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். இன்னொரு புறம் ஏற்கனவே தங்களிடம் இருந்து பாரதிய ஜனதாவோடு இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியை திரும்ப அழைத்து வந்தாலும் அதில் அவருடைய தந்தையார், அன்புமணியினுடைய தந்தையாரினுடைய பிரிவு என்பது ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை மறுக்க முடியாது. எங்கெல்லாம் அன்புமணி இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு 5000-6000 வாக்குகளையாவது குறைந்தபட்சம் ராமதாஸ் பெற வாய்ப்பு இருக்கிறது, அல்லது திசை திருப்பி விட வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு எனவே எந்த வகையிலும் அவருக்கு சேதாரத்தோடும் அமைந்த ஒரு கூட்டணி அவரிடத்துல இருக்கிறது. ஆனால் எடப்பாடி என்ன கணக்கு போடுகிறார் என்றால், ஒன்று, எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தான் போட்டியிடுகிற எடப்பாடியில் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய சேலம் மாவட்டத்தில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை வேண்டும். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை புறக்கணிக்கவே முடியாது என்ற நிலையில்
அதற்கு உரிய மரியாதை கொடுத்து மகிழ்ச்சிப்படுத்தி தன்னுடைய ஒரு வலிமையான இணையாக அதை கருதி கூட்டணியில் சேர்த்து கொண்டது. அது அவருடைய சாதுரியம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் ஒரு போக்கு இருக்கிறது. எப்படி நான் இப்பொழுது சொன்ன கணக்குகள்லாம் இருக்கிறதோ அதே போல இன்னொரு கணக்கு, இன்னொரு மனநிலை மக்களிடத்தில் இருப்பது, தொடர்ந்து 2 முறை ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பது என்பது அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டு மக்கள் செய்வதில்லை. அது எம்ஜிஆர் காலத்தில் செய்தது, அது வேறு காலம். ஜெயலலிதாவை ஒரு தடவை தான் அவரை கூட இரண்டாவது தடவையாக தேர்ந்தெடுத்தார்கள். எனவே இந்த நிலை என்பது தனக்கு வெற்றியை தானாக கொடுக்கும், ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி வேறெங்கு போகும், தன்னைத்தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் உறுதியாக நம்புகிறார். அது நடக்கலாம், நடக்காம போகலாம், அவருடைய கணக்கீட்டில் அது சரி. எனவே அந்த கணக்கோடு தான் எடப்பாடி இந்த தேர்தலை அதே கூட்டணியோடு சந்திக்கிறார். இதில் என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது? ஏற்கனவே 10.5% ஒரு முறை தண்டித்த தமிழக மக்கள் மீண்டும் அந்த கட்சியை அதே 10.5% தண்டிப்பார்களா? இது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது, ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவிலே இணைந்து விட்டார். எனவே அவரை போல பல தலைவர்கள், ஏறத்தாழ 30 பெரும் தலைவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி திமுகவில் ஏறத்தாழ ஒரு 20 பேர் இணைந்து விட்டார்கள். ஒரு 10 பேர் வீட்டிலே ஒதுங்கி இருந்து விட்டார்கள். 1, 2 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். எனவே இந்த பிளவு என்பது அதிமுகவில் தலைவர்கள் என்ற மத்தியில் ஒரு 30 தலைவர்கள், அதாவது செங்கோட்டையன் போன்றவர், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், வைத்திலிங்கம் போன்றவர்கள், இப்படி ஒரு பெரிய படை இவருக்கு எதிராக பல கட்டங்களில் வெளியேறி, தினகரனோடு வெளியேறிய சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், மாணிக்கராஜா போன்ற தலைவர்கள், இவர்களெல்லாம் இப்பொழுது வெவ்வேறு கட்சிகளில் அல்லது ஒதுங்கி இருப்பது என்று அதிமுகவுக்கு ஒரு 30 தொகுதியில் பெரும் சேதத்தை விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை மறுக்க முடியாது. அடுத்தது, இந்த சமூக கணக்குகள், அவர் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர். இவ்வளவு பலவீனங்கள் இருக்கும் அதே நேரத்தில் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் இரட்டை இலை, அதிமுக என்ற கட்டமைப்பு. இவை எல்லாவற்றிற்கு மேலாக திமுகவுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் உருவாகினால் அது தன்னைத்தான் முதலமைச்சராக ஆக்கும். அப்போது 200 தொகுதி என்ன, 230 தொகுதியை கூட கொடுக்கும். குறைந்தபட்சம் 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி வந்துவிடும். அது தானாக அமையும் என்று அவர் கணக்கு போடுகிறார். திமுக என்ன கணக்கு போடுகிறது? திமுகவினுடைய கணக்கு என்பது ஒரு கெமிஸ்ட்ரி அடிப்படையிலான கணக்கு, ஒரு கூட்டணி என்ற எண்ணிக்கை அடிப்படையிலான கணக்கு, அரித்மெட்டிக். இவை இல்லாமல் திமுக போடுகிற மறைமுக கணக்கு போலரைசேஷன். ஒரு புறம் எடப்பாடி கையில எடுத்து விட்டார். இனிமே வன்னியர் சங்க வாக்குகளை, தீவிர வன்னியர் வாக்குகளை, வட மாவட்டத்தில் இருக்கிற பெருவாரியான வன்னியர் வாக்குகளை திமுகவால் பெற முடியாது. இது யதார்த்தம். அவர்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். என்றால் 10.5% கொடுத்தவர். தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியின் பெரும்பான்மையான கட்சி நிர்வாகிகள் இருக்கிற, வாக்காளர்கள் இருக்கிற கட்சியாக இப்ப அன்புமணி கட்சி இருக்கிறது. அந்த கட்சி எடப்பாடியோடு கூட்டணியில் இருக்கிறது. எனவே அந்த வகையிலும் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள். திமுகவில் தீவிரமாக இருக்கிற வாக்காளர்கள், திமுகவில் முன்னணி அமைச்சர்களாக இருக்கிற, தலைவர்களாக இருக்கிற, மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற, சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற இவர்கள் பின்னால் இருக்கிற மற்றும் திமுகவிலே தீவிரமாக இருக்கிற வன்னிய திமுக தொண்டர்கள், இவர்களை தவிர திமுகவுக்கு வன்னியர் சமூகத்தில் பெரிய வாக்கு கிடைக்காது என்ற நிலை இருக்கிறது. எனவே திமுக என்ன கணக்கு போடுகிறது என்று பார்த்தால் நம்மால் யூகிக்க முடிகிறது என்றால், அந்த வன்னியர் எதிர்ப்பை வெளியில் காட்டாமல் அறுவடை செய்வது, மாற்று சமூகத்தினருடைய வாக்கை பெறுவது, இதுதான். ஆனால் அதே சமயத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல் நேரடியாக அந்த எதிர்ப்பை காட்டாமல் அவர்களுக்கு வேண்டிய இடங்களில் முடிந்த வரையில் வன்னிய வேட்பாளர்களை நிறுத்தி அந்த தலைவர்களுக்கு, துரைமுருகன் போன்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்து, 2, 3 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுத்து, அவர்கள் சொல்கிற வேட்பாளர்களை நிறுத்தி, வன்னியர்கள் பெரும்பான்மையான தொகுதிகளில் வன்னியர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி அதையும் அறுவடை செய்வது, அதே நேரத்தில் அதன் எதிர்ப்பை மிக சாமர்த்தியமாக அறுவடை செய்வது. அது ஒரு பக்கம். அதாவது திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டமைப்பு ஏற்படுத்துகிற போலரைசேஷன்.
அதன் மூலமாக வன்னியர் அல்லாத தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலின வாக்குகள் வட மாவட்டங்களில். ஏனென்றால் அங்கே கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. அதே நேரத்தில் அங்கே பெருவாரியாக இருக்கிற இன்னொரு சமூகம், பெரும்பான்மையான சமூகம், அந்த சமூகம் எங்கே எடப்பாடியின் பெரிய சமூகம் பெரிதாக இருக்கிறதோ, அதாவது மேற்கில் கொங்கு பகுதியில் அங்கேயும் இருக்கிற பெரிய சமூகமான மொழி சிறுபான்மை சமூகம், தெலுங்கு சமூகம், நாயுடு, நாய்க்கர், ரெட்டியார், தெலுங்கு செட்டியார், கொம்டி செட்டியார், தெலுங்கு பேசுகிற செட்டியார், கன்னடம் பேசுகிற செட்டியார், மாற்றுமொழி பேசுகிற யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலேயே நாமெல்லாம் வேற்றுமொழிக்காரர்கள். எனவே தமிழ்நாட்டில் நமக்கென்று ஒரு பிடிமானம் வேண்டும் என்று எண்ணுகிற வாக்கு போக்கு அங்கே இருக்கிற அவர்கள் பெரும்பாலும் எங்கே பெரும்பான்மை தமிழ் சமூகம் இருக்கிறதோ அதற்கு மாற்று அரசியலை கொடுக்கிற கட்சியோடு தான் அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தால் வட மாவட்டங்களில் வன்னியர் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அவங்களுக்கு தேவைப்படுகிறது. இது எல்லா தேர்தலையும் எதிரொலிக்குது. அதுதான் திருவள்ளூர் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எதிரொலிக்குது. இதே போல முதலியார் சமூகமும் இருக்கிறது. எனவே இந்த வாக்குகளை பெறுவதற்கு முதலியார் சமூகம் இயற்கையாகவே திமுகவோடு இருக்கிறது. எனவே இந்த முறை மொழி சிறுபான்மை வாக்குகளை வட மாவட்டங்களில் பெறுவதற்கும், எங்கே பெருவாரியாக கொங்கு வெள்ளாளர் சமூகம் எடப்பாடிக்கு வாக்களிக்குமோ அந்த வட மாவட்டத்திலும் வாக்குகளை பெறுகிறார். ஏன்னா அங்கேயும் நாயுடு, நாயக்கர், கன்னடர்கள் அதிகம், ஒக்கலிக கவுடர் அதிகம், படுகர் அதிகம், வேற்றுமொழி பேசுபவர்கள், பழங்குடி மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள், அருந்ததியர்களே தெலுங்கு பேசக்கூடியவர்கள். எனவே இப்படியான அந்த சமூகத்தின் பெருவாரியான மக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கு தேமுதிக ஒரு கருவியாக பயன்படுகிறது. எனவேதான் தேமுதிக என்பது போலரைசேஷனுக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஒரு கெமிஸ்ட்ரியை உருவாக்குவதற்காக பெறப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் பெரும்பான்மை சமூகமாக வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் தேனி, விருதுநகர், கோயில்பட்டி போன்ற பகுதிகளிலும் இருக்கிற மாற்று மொழி பேசுகிற சிறுபான்மை தமிழல்லாத சமூகங்களை ஒருங்கிணைக்க விஜயகாந்த் மகன் பிரபாகரன், விஜயகாந்த் அவர்களினுடைய துணைவியார் பிரேமலதா ஆகியோரின் முகம் திமுகவுக்கு தேவைப்படுகிறது. அதனால் தான் 10 இடம் வரை கொடுத்திருக்கிறார்கள். உடனடி காரணம் காங்கிரசுக்கு மாற்று தேவை என்ற வகையில் ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் 8 இடமாவது கொடுத்திருப்பார்கள். இப்ப 10 இடம் கொடுத்திருக்கிறார்கள். அது பெரிய அளவில் திமுகவுக்கு துணை நிற்கும் என்று கருதப்படுகிறது. இதுதான் திமுகவினுடைய கணக்கு. இன்னொரு கணக்கு என்னன்னா, இயற்கையா திமுகவுக்கு அமையுது. அதுதான் இந்த தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்துகிற இழப்பு. அதற்கான மாற்று என்ன இழப்பு என்று பார்த்தால், நான் சொன்ன இந்த எல்லா அமைப்புகளிலும், எல்லா சமூகங்களிலும், குறிப்பாக பட்டியலின பறையர் சமூகத்திலே உள்ள பெண்களின் வாக்கு, 15 வயது டீனேஜ், ஒரு 18 to 25, 18 to 25 வயதில் இருக்கிற இளைஞர்கள், பட்டியலின இளைஞர்கள் பெருவாரியான ஆதரவு விஜய்க்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த தலித் இளைஞர்கள் மத்தியில் உள்ள மற்றவர்களின் வாக்கை விடுதலை சிறுத்தைகளின் வழியாகவும் ஆன்டி போலரைசேஷன் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் பிஎம்கே இன் ஏடிஎம்கே, இந்த அதிமுக கூட்டணியில் பாமக இருப்பதற்கு எதிரான ஒரு மனநிலையை அறுவடை செய்கிறது என்ற வகையிலே தாழ்த்தப்பட்டோரின் வாக்குகளை பெறுவது. பிரிந்து செல்கிற வாக்குகளுக்கு மாற்று வேண்டுமல்லவா? அதற்கும் வட மாவட்டத்திலே தேமுதிக தேவைப்படுகிறது. அதற்கு இன்னொரு வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணியிடம் இருந்து பிரிந்து சென்ற அவருடைய தந்தையாரினுடைய கட்சி தனியாக நிற்கிறது. அது பெறுகிற வாக்கு திமுகவுக்கு தொடங்கியிருக்கு. அது திமுகவுக்கு வர வேண்டிய வாக்கு அல்ல, அது அதிமுகவுக்கு, பாரதிய ஜனதாவுக்கு செல்ல வேண்டிய வாக்கு இப்பொழுது பிரிந்து செல்கிறது. எனவே ஸ்பாயிலர் என்ற வகையில, ஆட்டத்தை குலைப்பவர் என்ற வகையில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பெறப்போகிற வாக்கு திமுகவுக்கு சாதகமாக அமையும் என்று திமுக கணக்கு போடுகிறது. அது விடுதலை சிறுத்தை மற்றும் தனக்கு ஆதரவாக இருக்கிற பட்டியலின சமூகம் இவற்றில் ஏற்படுகிற வாக்கு சரிவை நிறுத்தும் என்று நினைக்கிறது. எதிர்த்தரப்பிலே பாரதிய ஜனதா எதிர்க்கிறது. அது இஸ்லாமியர் கன்சால்டேஷனை ஒருமுகப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அதே மாதிரி இன்னொரு கன்சால்டேஷனை திமுக எதிர்பார்க்கிறது. அது கிறிஸ்துவ கன்சால்டேஷன். அதோடைய போலரைசேஷன் திமுகவை நோக்கி இருக்கும் என்ற நினைவு வருகிற நேரத்தில்
அதில் விஜயினுடைய இழப்பு இருக்கிறது. விஜய் அந்த வாக்குகளை பிரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதற்கு மாற்றாகவும் அங்கே ஏதேனும் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு இனி திருச்சியிலே தீவிரமான ஒரு ஃபாதர், ஒரு கிறிஸ்துவ தலைவர் போன்றவர்களை வேட்பாளராக திமுக ஆக்குகிறது. மேலும் அந்த மத குருமார்களை நோக்கி தங்களுடைய கட்சியினரை அனுப்பி அவர்களிடத்திலே வேண்டுகோள்களை வைப்பது, தங்கள் திட்டங்களை சொல்வதன் மூலம் அந்த வாக்குகளை பெறுவதற்கு திமுக முயற்சிக்கிறது. இது ஒரு முறை. இன்னொன்று மிக முக்கியமானது மீனவர்களினுடைய வாக்கு. எப்படி முத்திரையர்கள் வாக்கு அதிமுகவுக்கோ, மறவர்கள் வாக்கு அதிமுகவுக்கோ, தேவர்கள் வாக்கு அதிமுக என்று சொல்லப்படுவது போல் காலங்காலமாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு மீனவர் வாக்கு பெரும் துணை புரிந்தது. அது இன்னமும் எடப்பாடியிடம்தான் இருக்கிறது. அது இன்னும் திமுகவுக்கு, அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லா சமூக வாக்குகளும் எம்ஜிஆர் காலத்திலே, ஜெயலலிதா காலத்திலே கலைஞர் பெற முடியாத சமூக வாக்குகள், குறிப்பாக வட மாவட்ட பறையர் சமூக வாக்குகள், அதே போல இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகளில் பெரும் பங்கு, இவையெல்லாம் பாரதிய ஜனதா மாற்று கூட்டணியிலேயே இருப்பதால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு அது கிடைத்து விடுகிறது. ஆனால் மீனவ சமுதாயத்தின் வாக்கு கிடைத்ததா? முத்தரையர் சமூக வாக்குகள் கூட கிடைத்து விட்டது என்று நான் சொன்னேன். அல்லது பிரிந்து போகிறது. அதற்கு காரணம் 10.5 இயற்கையாக மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு துணை நிற்கிறது. கிடைக்காத முக்குளத்தூர் சமூக வாக்குகள் பெருவாரியா திமுகவுக்கு கிடைக்காது. அகமுடியார் வாக்குகள் தான் பெருவாரியா கிடைக்கும். தஞ்சாவூர் கல்லர் வாக்குகள் தான் கிடைக்கும். பிரமலை கல்லர் வாக்குகள், மறவர் வாக்குகள், இவையெல்லாம் வல்லம்பர் வாக்குகள்லாம் திமுகவுக்கு ஒரு காலத்திலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலே பெருவாரியாக கிடைத்ததில்லை. ஆனால் அது இப்பொழுது கிடைக்கிறது. அதற்கு ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் இப்பொழுது மேலும் வலு சேர்க்கிறார்கள். வெளியில் இருந்து சசிகலா போன்றவர்கள் அதற்கு துணை புரிகிறார்கள். அவர் பிரிக்கிறார். எப்படி ராமதாஸ் பாமக வாக்குகளை பிரிப்பாரோ அதே போல சசிகலா டிடிவி தினகரன் வாக்குகளை பிரிப்பார். அதை இல்லாமல் கோபத்தோடு 10.5% கொடுத்ததோடு இல்லாமல் தாங்கள் உருவாக்கிய கட்சியை, தாங்கள் பெருவாரியாக இடம்பெற்றிருந்த கட்சியை கைப்பற்றி கொண்டு விட்டார் எடப்பாடி என்று நினைக்கிற முக்குளத்தூர் சமூகத்திற்கு மத்தியில் ஏற்படுகிற அதிருப்தி வாக்குகளையும் சசிகலா பெறலாம், அல்லது திமுகவை நோக்கி திரும்பலாம். திமுகவுக்கு நோக்கி திரும்ப வேண்டும் என்றால் அந்த கட்சியிலே இருந்து வலுவான தலைவர்கள் வேண்டும். அதுதான் வைத்திலிங்கம், அதுதான் ஓ பன்னீர்செல்வம் தென் மாவட்டத்திற்கு என்று ஒரு பிம்பம் ஒரு பிம்பத்தின்படி அது திமுகவுக்கு கிடைக்கிறது. அது ஏற்கனவே கொங்கு பகுதியிலே அதிமுகவாக்கு திமுகவுக்கு திரும்பாது, ரெட்டலைக்கு போட்டவர்கள் உதயசூரியனுக்கு போட மாட்டார்கள் என்ற கணக்கெல்லாம் மாறிவிட்டது. அந்த எதிர்ப்பு என்பது கலைஞருக்கானது. கலைஞருக்கு இருக்கிற எதிர்ப்பு மு.க.ஸ்டாலினுக்கு இல்லை. அந்த வகையிலே திமுகவின் கணக்கு வேறு வகையிலே திமுகவுக்கு துணை புரிகிறது. இப்பொழுது விஜயினுடைய கணக்கு என்பது பட்டியலின சமூக வாக்குகள், கிறிஸ்துவர் வாக்குகள், தான் சார்ந்திருக்கிற தன்னுடைய தாயார் தந்தையார் சமூக வாக்குகள், அது மீனவ சமுதாய வாக்குகள் என்று சொல்லுகிறார்கள். அது நமக்கு அவருடைய குடும்ப சமூக அமைப்புகள் பற்றி நமக்கு தெரியவில்லை. ஆனால் பெருவாரியான வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதுதான் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது விஜய் பிரிப்பதிலும் ஒரு சாதகம் திமுகவுக்கு என்னவென்றால், கிடைக்கவே கிடைக்காத மீனவ சமுதாய வாக்குகள் 2ஆக பிரிகிறது. அதிமுக விஜய் என்று பிரிகிறது. இதுவும் திமுகவுக்கு ஒரு இயற்கையான ஆதரவாக காணப்படுகிறது. இப்படியான நிலை திமுகவுக்கு வலுவை சேர்க்கிற நிலையில் திமுகவில் வழக்கமாக நிறுத்தப்படுகிற வேட்பாளர்களையே திமுக திரும்ப நிறுத்தியிருப்பதும் ஒரு சில வருத்தங்களை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தேர்தல் களத்தில் எதிரொலிக்கிறது. இந்த விலைவாசி உயர்வு, ஆட்சிக்கு எதிரான கதைகள், இங்கு கொலை நடக்கிறது, அங்கு கொலை நடக்கிறது, கஞ்சா, இதற்கெல்லாம் அரசு எப்படி காரணமாக முடியும் என்றுதான் மக்கள் தொடர்ந்து நினைக்கிறார்கள். அந்தந்த ஊரில் நடக்கிற செயல்கள் ஏன் நடக்கிறது என்பது அந்த பகுதியிலே உள்ளவர்களுக்கு தெரியும். இது ஒன்று நடந்து அதிலே முதலமைச்சரோ அந்த அரசோ கைகட்டி வேடிக்கையை பார்த்தால், நடவடிக்கை எடுக்காவிட்டால் தான் அவையெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்கும். எனவே அந்த எதிர்ப்பும் திமுகவுக்கு இல்லை. சரி, இந்த எதிர்ப்பு இல்லை, எல்லாமே எடப்பாடிக்குத்தான் இருக்கிறது என்றால் இயற்கை அப்படியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதையும் மீறி திமுகவுக்கு என்ன சங்கடம், திமுகவுக்கு என்ன இழப்பு, அதிமுகவுக்கு என்ன கூடுதல் பலம் இருக்கிறது, அது என்ன என்பதை நாம் அடுத்த காணொளியில் காப்போம். அப்பொழுது நாம் தமிழர், விஜய் இவர்கள் இருவரும் என்ன செய்ய போகிறார்கள்,
ராமதாஸ் சசிகலா போன்றவர்களை எந்தெந்த தொகுதியில் பாதிப்பை ஏற்படுத்துவார்கள்? நான் சொன்ன முத்தரையர் கணக்கு எங்கே இடிக்கும்? பொங்கு வெள்ளாளர் எங்கே? பொங்கு வெள்ளாளர் வன்னியர் காம்பினேஷன் எங்கே? எந்தெந்த தொகுதிகளில் எடப்பாடிக்கு கை கொடுக்கும் என்பதையெல்லாம் நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.